வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வெல்த் அண்ட் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் நம்மால் மிகவும் முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலீடு என்றால் என்ன? சிறந்த முதலீடு எது? தாமதமாக முதலீடு செய்தால் என்ன விளைவு? நிதி சுதந்திரத்தை எப்போது எப்படி அடையலாம்? முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் என்ன? முதலீடு என்பது உங்களிடம் உள்ள பணத்தை எதிர்காலத்தில் அதிக பணம் உருவாகும் விதமாக ஒரு சொத்தோடு அல்லது வாய்ப்போடு சேர்க்கும் செயல்தான் இதற்கான நோக்கம். பண வளர்ச்சி, பாதுகாப்பான எதிர்காலம், பணப்புழக்கத்திற்கு அடித்தளம். முதலீடு செய்யும் இடங்கள் பல. பந்து சந்தை, ஸ்டாக் மார்க்கெட், பரஸ்பர நிதிகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிலத்தொழில், ரியல் எஸ்டேட், காப்பீடு, இன்சூரன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட், நிதி தொடர்பான இடிஎஃப்கள், நிலையான வருமானம் தரும் எஃப்டி, ஆர்டி, பத்திரங்கள். ஒரே ஒரு சிறந்த முதலீடு இல்லை, ஆனால் சில முக்கிய அடிப்படைகளை வைத்து தேர்வு செய்யலாம். 1. உங்கள் இலக்கு, கோல். வீடு கட்டுவது, குழந்தை கல்வி, ஓய்வு காலம். 2. பணவீக்கம், ரிஸ்க் அப்படைட். அதிக வருமானம் வேண்டுமா அல்லது பாதுகாப்பா? நேரம், நீங்கள் எவ்வளவு காலம் முதலீட்டில் இருக்க முடியும்? உதாரணமாக 15+ ஆண்டுகள் இருந்தால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ். 3-5 ஆண்டுகள் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், ஓய்வு கால திட்டம், என்பிஎஸ், பிபிஎஃப். annuity plans. தாமதமான முதலீட்டின் விளைவு என்ன? இது மிகவும் முக்கியமான பகுதி. டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட். விரைவில் முதலீடு செய்யும் நபர், தாமதமாக அதிக முதலீடு செய்யும் நபர். உதாரணம், ரவி 20 வயதில் 5000 மாதம் முதலீடு செய்கிறார், 35 வருடங்கள். ரமேஷ் 36 வயதில் முதலீடு செய்கிறார், 20 வருடங்கள். இருவரும் 60 வயதில் போகும்போது ரவி 2 கோடி வருமானம் பெறலாம், ரமேஷ் 1 கோடி மட்டுமே பெறுவார். 8%, 10% வருமானம் என கணக்கிட்டால் இதுதான் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக். தாமதம் செய்தால் நீங்கள் பணத்தை மட்டுமல்ல, நேரத்தையும் இழக்கிறீர்கள். நிதி சுதந்திரம், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்றால் என்ன? நீங்கள் பணத்திற்காக வேலை செய்யும், அதாவது உங்கள் முதலீடு உங்கள் வாழ்க்கை செலவுகளை தாங்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கும். இதை அடையா 20-35 வயதிலேயே முதலீடு தொடங்குங்கள். வருமானத்தில் குறைந்தது 30% முதலீடாக மாற்றுங்கள். கோல் பேஸ்ட் பிளானிங் செய்யுங்கள். எஸ்ஐபி, இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட் போன்ற சிக்கன வழிகள் பின்பற்றுங்கள். உங்களைப் போன்றவர்களோடு பேசி யோசிக்கவும். நிதி ஆலோசகர் உதவியும் பெறலாம். எல்லா முதலீட்டுகளும் எங்கே செல்ல வேண்டும்? 1. காலத்திற்கு ஏற்ப மாற்றக்கூடிய, வெறும் ப்ராடக்ட் இல்லாமல் பிளான் அடிப்படையிலான முதலீடு வேண்டும். மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி வழியாக தொடங்கலாம். 3. இடிஎஃப், குறைந்த கட்டணத்தில் நீண்ட கால முதலீட்டுக்கு சிறந்தது. பிபிஎஃப், என்பிஎஸ், பாதுகாப்பான ஓய்வு திட்டம். டைரக்ட் ஸ்டாக், ரிசர்ச் இருந்தால் மட்டுமே. முடிவுரை, முதலீடு என்பது உங்கள் வாழ்க்கையில் காலையில் விதைக்கும் ஒரு மரக்கன்றை போன்றது. சில வருடங்கள் கொடுத்து வளர காத்திருங்கள். அது அதற்கான நிழலும் பலனும் கிடைக்கும். இனி தாமதிக்காதீர்கள். இன்று முதல் சிறு தொகையிலாவது முதலீடு செய்ய தொடங்குங்கள். நாளை நீங்கள் நிதி சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்த் அண்ட் கிச்சன் சேனலுக்கு. நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் முதலீட்டை தொடங்க வாழ்த்துக்கள்.